ஓம் சாய்ராம். வணக்கம் சாய்ராம். என்னோட நேம் கேசவன். இது என்னோட மனைவி சுஜாதா. நாங்கள் மதுரையில் இருக்கோம். மதுரையில் வந்து பழங்கானத்தம் டிவிஎஸ் நகர் அங்கே தான் இருக்கோம். நான் வந்து மதுரையில் 3 சாய்பாபா கோயிலில் அர்ச்சகராக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 2010 பாபா கோயிலில் அர்ச்சகராக பார்த்துட்டு இருக்கேன். மதுரையில் காரியாப்பட்டி, வாடிப்பட்டி, பாலமேடு இந்த மாதிரி 3 சாய்பாபா கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்னோட கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக 2016 ஷீரடி வரும்போது உமா சாய்ராம், பாலமுரளிதரன் சாய்ராம் இவங்களை வந்து நான் ஷீரடியில் துவாரகாமையில் வச்சு தான் பார்த்தேன். 2016 இவங்களோட ஒரு சகோதரராக நல்லா அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் இருக்கோம். எனக்கு சாய்பாபாவால் அற்புதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நடந்திருக்கு. 2019 நான் கொரோனா ரொம்ப அதிகமாக இருந்த நேரத்தில் நான் சாய்பாபா கோயில் பூஜைக்கு போகும்போது எனக்கு ஒரு பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப பிளட் லாஸ் ஆகி உயிரே பிழைக்க முடியாதுன்ற அளவுக்கான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது. ஹாஸ்பிட்டலெலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறி ஒரு டாக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி என்னை மதுரையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அன்கான்சியஸ் ஆகி பிளட் லாஸ் ஆகி பல்ஸே வரல. அதனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இன்கேஸ் அவர் இறந்துட்டாருன்னா பாடியை நீங்கள் சத்தம் இல்லாமல் வாங்கிட்டு போனோம், அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. காலையில் 4 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆனது. எனக்கு ஈவினிங் 7 மணி வரைக்கும் எதுவுமே நினைவு வரல. நைட்டு 8 மணி இருக்கும். நான் சாய்பாபாட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டது என்னென்னா, சாய்பாபா இந்த கஷ்டத்தோட வேண்டாம், என்னை நல்லபடியாக உங்ககிட்ட கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டலை. நான் பாபாட்ட அது மட்டும்தான் வேணும். கரெக்டாக இது வந்து என்னென்னா, இது கற்பனையோ இதெல்லாம் கிடையாது. பாபா கரெக்டாக ஒரு 8, எனக்கு அந்த டைமிங் தெரில, நான் அன்கான்சியஸில் இருந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த அந்த ரூம்க்கு அந்த ஸ்க்ரீன் வழியாக ஒரு காற்று மாதிரி வந்தது. அப்போது பாபா வந்தார். இது வந்து இதுக்காக சொல்ல, இது நான் என்னோட வாழ்க்கையில் அனுபவித்தது. வந்தோடனே நான் பாபாட்ட கையெடுத்து சேவிச்சது, பாபா என்னால் இந்த வேதனை தாங்க முடியல, நல்லபடியாக என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க உங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த கழுத்தில் தலையில் அப்படி கை வச்சுட்டு, இல்லை நான் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போக வரல, நம்ம இங்கே இருப்போம், நிறையா நம்ம சேவைகள் பண்ணணும் அப்படின்னாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்தில் எனக்கு இருமல் வந்தது. இருமல் வந்த உடனே எனக்கு கழுத்தில் டாக்டர்ஸ் வந்து வச்சு பார்த்தோன்னா பல்ஸ் வந்துருச்சு. அப்போது எனக்கு அந்த பல்ஸ் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ண உடனே டாக்டர் வந்து நாங்கள் நல்லபடியாக உயிர் காப்பாற்றிட்டோம், பட் இவருக்கு பேச்சு வராது, பழைய முகம் வராதுன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் பாபா மாற்றி எனக்கு ஒரு 18 நாள்லேயே எல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு இந்த முன்னாடி வந்து இங்கே பிளேட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே முன்னாடி 2 பல்லு இருக்காது. ஆனால் நாங்கள் பல்லு செஞ்சோம். பல்லு வந்து பணம் தனியாக செலவு பண்ணி ஒரு 28,000 ரூபாய்க்கு செஞ்சோம். அந்த பல்லு நான் ஃபிட் பண்ணால் எனக்கு இங்கே பிளட்டு வந்தது. எனக்கு என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கும் போது அதையும் சாய்பாபா வந்து கனவுல உணர்த்தினார். இது கொடுத்தா அடுத்த ஒரு ஜென்மம் உனக்கு இப்போ நான் ஒரு பிறவி கொடுத்துருக்கேன், இந்த கோலத்தோடையே இரு, இதுக்கு மிக அழகெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு கனவுல உணர்த்தினார். அதில் இருந்து நான் வந்து இந்த பல்லு வைக்கணுன்ற ஆசை போயிடுச்சு. இது பாபா வந்து எனக்கு வாழ்க்கையில் கொடுத்த 2வது அத்தியாயம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2016 கல்யாணம் ஆச்சு. இந்த ஆக்சிடென்ட் நான் சொல்லும் போது எனக்கு குழந்தைகள் கிடையாது. 2022 வரைக்கும் எங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால நிறைய கஷ்டங்கள், வேதனைகள். உமா சாய்ராம்கிட்ட, பாலமுரளிதரன் சாய்ராம்கிட்ட நாங்கள் போகும்போதெல்லாம் அடிக்கடி இவங்க வந்து ஷீரடி போகும்போது நான் சொல்லுவேன், நம்ம சாய்பாபாட்ட கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். எங்களுக்கு குழந்தை தத்தெடுக்கிற வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். ஒரு குழந்தை பார்த்து எங்களால் இந்த சொசைட்டிலே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம். 6 வருஷம் கழிஞ்சிருச்சு. நீ பாபா எதுனாலும் என் வாழ்க்கையில வந்து என்னைய பாபாவை வச்சுதான் பேசுவாங்க. நீ பாபாங்கிற, பாபா உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தானே கொடுக்குறாரு அப்படின்வாங்க. அதனாலேயே நாங்க வந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம் அப்படின்லாம் நாங்க முடிவு பண்ணோம். அதையும் தள்ளி போயிடுச்சு. அந்த ஒரு குழந்தை பார்த்து தத்தெடுக்கிற வரைக்கும் போகும்போது அதையும் பாபா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. என்னன்னா தள்ளி போயிடுச்சு. அப்பயும் நான் உமா சாய்ராம்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி சரிங்க விடுங்க சாய்ராம், ஏதோ பாபா ஒரு காரணத்துக்காக பண்றாங்கன்னு. அப்போ அதே அந்த குழந்தை தத்தெடுக்கிறது தடைப்பட்டு ஒரு 10 நாள்லேயே எங்களுக்கு எங்கள் மனைவி கன்சீவ் ஆனாங்க. 2023 சாய்பாபா ஆசீர்வாதத்தோட ஒரு பொன் குழந்தை பிறந்தது. பாப்பா பேர் சாய் சிவன்யாஸ்ரீ. எங்களுக்கு பாபாவோட அற்புதங்கள் வந்து இப்போ இந்த புனித யாத்திரா வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து ஷீரடிக்கு கிளம்பி நாங்கள் இங்கே வரோம். பாபாவோட மிராக்கிள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது.
2025 நாங்கள் ஷீரடி வர்றதுக்கு பாப்பா குழந்தை பிறந்ததுலேருந்து நாங்கள் ஷீரடிக்கு கூட்டிகிட்டு வரல. போன வருஷம் நாங்கள் ஷீரடிக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி டிக்கெட்லாம் போட்டோம். போன வருஷம் ஜூன் மாதம் ஷீரடி 2025 வரணும்னு சொல்லிட்டு ஷீரடி போகிறதுக்கு 15 நாளைக்கு பின்னாடி பாப்பாவுக்கு கை கால்லாம் வீங்கிட்டு யூரின்லாம் போகலை. அப்போ நாங்கள் டாக்டர்ஸ்ட்டை போகும்போது அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் யூரினில் வெளியேறுதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ரோட்டீன் யூரினில் வெளியேறதுனால யூரின் ஃபுல்லாக அப்படியே வயிற்றுக்குள்ளே உடம்புலாம் இதாகிடுச்சு. கை கால் கண்ணெல்லாம் வீங்கி பயங்கரமாக இதாக இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணி பாப்பாவுக்கு 15 நாள் ட்ரீட்மெண்ட் போச்சு. அப்போது ட்ரீட்மெண்ட் போன உடனே சரி நீ பாபா வந்து இப்போ ஷீரடிக்கெலாம் இந்த வட்டம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் போகணுன்னு முடிவாயிடுச்சு. கடைசியாக பாபாட்ட வந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. அவங்க வந்து டாக்டர் வந்து எடுத்துகிட்டு மும்பைக்கு அனுப்பியிருந்தாங்க. இன்கேஸ் பாப்பாவுக்கு வந்து இந்த யூரின் டெஸ்ட்டில் வந்து கால்சியம் இதை க்யூர் பண்ணிடலான்னா நாங்கள் கொடுத்துட்டு இருக்க மெடிசனை நிப்பாட்டிட்டு நார்மலாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் லைஃப் லாங் செராய்டன் ஒரு டேப்லெட் அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அதை மாத்திரை அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப பாபாட்ட அழுது எங்களுக்கு வேதனைன்றதை விட நாங்கள் அந்த ஒரு வேதனை அனுபவிச்சது என்னென்னா அந்த மாத்திரை சாப்பிடுவோம், அதிகமாக பசி கோபம் பயங்கரமாக வரும். இதெல்லாம் வந்து கடந்து அப்போ நான் வந்து உமா சாய்ராமுக்கு ஃபோன் பண்ணேன். நாங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஷீரடி போகலாமா அப்படின்னு பாபாட்ட சீட்டு போடுங்கன்னு சொன்னேன். அப்போது அந்த சீட்டில் வேண்டான்னு வந்துருச்சு. அப்போ டாக்டரும் ஷீரடிக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும்தான் ஷீரடிக்கு வந்துட்டு வந்தேன். இப்போ இதில் என்ன ஒரு மிராக்கல்னா உமா சாய்ராம் வந்து சீட்டு நான் அதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, எந்த ஒரு விஷயம்னாலும் நாங்கள் வந்து உமா சாய்ராம்கிட்ட கோயம்புத்தூரில் வந்து ஃபோன் பண்ணி சாய்ராம் நீங்கள் எனக்கு பாபாட்ட பண்ணி சொல்லுங்கன்னு அவங்க கூட சொல்லுவாங்க, நீங்கள் தான் பாபா கோயிலே இருக்கீங்களேன்னு. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்போ நான் இவங்ககிட்ட சொன்னோன்னே இவங்ககிட்ட சொன்னேன். இவங்க போன வருஷம் வேண்டான்னு சொன்னோன்னே பாபா சீட்டு வேண்டான்னு சொல்லி வந்துருச்சு. பாப்பாவுக்கு குணமடைஞ்சாச்சு. இப்போ இந்த வருஷம் யார் மூலமா பாபா சீட்டை எடுத்து அவங்க வேணான்னு சொன்னாங்களோ அவங்க கூடயே எங்களை புனித யாத்திரை வர மாதிரி பாபா ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ இவங்க வந்து ஷீரடி போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நானும் என் மனைவி நாங்கள் எல்லாரும் இப்போ கிளம்பி வந்தோம். இங்கே இந்த புனித யாத்திரா வந்ததுக்கப்புறம் இங்கே நான் ஷீரடிக்கு வந்த உடனே நடந்த மிராக்கிள், எப்பயுமே சாய்பாபா வந்து சோதனைகள் வந்து தாங்க முடியாத அளவுக்கு கொடுப்பாரு. இப்போ நாங்கள் ஷீரடிக்கு வர்றதுக்கே பல தடைகள் இருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். பாப்பாவை மதுரையில் ஸ்கூலில் மகரேஷ் வித்யாலயில் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டு தான் நாங்கள் இங்கே ஷீரடிக்கு வந்தோம். ஃபீஸ் கட்டிட்டு வந்தாச்சு. வந்த அன்னைக்கு நாங்கள் ட்ரெயின் ஏறும்போது ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. பஸ் ஃபீஸ் வந்து ஒரு டேமுக்கு 9,000, மொத்தம் 3 டேமுக்கு நீங்கள் கட்டணும், வந்து மொத்தமாக கட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை ஒவ்வொரு டேமாக கட்டுறோன்னு. இல்லை நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிடுங்க அப்படின்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட வந்தோம். பாத்ரி போன உடனே அங்கே துணி பூஜை நடந்தது. நான் வந்து இப்போ 13 வருஷமா பாபாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே அந்த துணி பூஜை நடக்கும்போது அங்கே இருக்க அர்ச்சகர் அவர்கிட்ட வந்து இவங்க 2 பேர் சொன்னாங்க, இவர் இந்த மாதிரி சாய்பாபா கோயிலில் இருக்காருன்னு. அவரோட ரூபத்தில் பாபா என்ன யோசிச்சான்னு தெரியல, நீங்களே துணி பூஜை பண்ணுங்கன்ட்டாங்க. என்னன்னா என்னோட வாழ்க்கையில கிடைச்ச, அதாவது பாபா பிறந்த அந்த புண்ணிய பூமியில அவரோட சன்னதியில நின்று துணி பூஜை பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சது. எல்லார்கிட்டையும் சங்கல்பம் பண்ணி அங்க அந்த துணி பூஜை பண்ணேன். அந்த துணி பூஜை முடிச்சுட்டு நாங்க சாப்பிட போயிட்டு ரூமுக்கு கிளம்புறோம். அங்கிருந்து ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, கேசவன் நாங்க வந்து மகரிஷி வித்யாமந்தி ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணிட்டேன். கேசவன் நீங்க வந்து ஸ்கூல்ல இருந்து 3 கிலோமீட்டர்ல இருக்க குழந்தைகளுக்கு வந்து பஸ் ஃபேர் வந்து ஃப்ரீ, உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்துருந்தோம், அதனால உங்க பாப்பாவுக்கு நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம், பஸ் ஃபீஸ் கட்ட வேணாம், இந்த ப்ரீகேஜி எல்கேஜி வரைக்கும் 2 வருஷம் வந்து உங்களுக்கு பஸ் ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னாங்க. அதே ரொம்ப ஒரு இதா இருந்தது. என்னன்னா பாபா அந்த அற்புதங்கள் சொல்றதுக்கு நம்ம அந்த கஷ்டம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு பலன் வந்து அந்த செகண்ட் நான் பூஜை முடிச்சுட்டு கீழே வந்து சாப்பிட்டுட்டு சரி நம்ம ஷீரடி போயிட்டு நம்ம என்னன்னு பிளான் பண்ணலான்னு சொல்லும் போது அங்கேருந்து ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டு சொல்றாங்க, 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு பஸ் ஃபீஸ் கிடையாது, அதனால உங்க பாப்பாவுக்கு கிடையாதுன்னாங்க. அது பாபாவோட மிகப்பெரிய ஒரு மிராக்கல். அதுக்கு அடுத்த நாள் வந்து இப்போ என் மனைவி வந்து காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ காலேஜ்லேருந்து ரிசைன் பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு மதுரையில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க. பட் அது செலக்ட் ஆகிறாங்களா என்னன்றதெல்லாம் பாபா மேலே பாரத்தை போட்டு தான் நாங்கள் எல்லாமே நிறைய வேண்டுதல் பிரார்த்தனைகளோடு தான் இங்கே வந்திருந்தோம்.
முதல் நாள் அப்படி ஒரு அற்புதம். அடுத்த நாள் வந்து ஸ்கூல்லேருந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு இவங்கள சொன்னாங்க. வேற செலக்ட் ஆகிட்டீங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை இந்த மாதிரி ஷீரடியில் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்போ நீங்கள் வந்து திங்கக்கிழமை ஷீரடிக்கு போயிட்டு வந்த உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ராம் சாய்பாபா கோயிலில் பூஜை பண்ணுறவருக்கே இவ்வளோ கஷ்டங்கள் பார்த்தீங்களா? அதுலேயும் பாபா கூடவே இருந்து எப்படி அவரை காப்பாற்றிக்கிட்டே வர்றாருன்னு பாருங்கள். இதுதான் அவருக்கு பாபா மேலே இருந்த நம்பிக்கை. ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் சொல்லும்போது நான் பாபாட்ட சொல்லுவேன், என்ன பாபா உங்ககிட்டே இருக்காங்க, உங்கள்கிட்டே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் பாபாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் பாபா வந்து அவரோட கர்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்காரு. அவரோட கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி அவர் கூடவே இருந்து அவர் நல்லபடியாக குணப்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் அவங்க அவ்வளோ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க வாழ்க்கையில். நம்மளோட இந்த யாத்திராவில் அவங்க கலந்துக்கிட்டாங்க, குடும்பத்தோடு கலந்துக்கிட்டாங்க. அவங்க மாமியார் மாமனார் அவங்க ஒய்ஃப் குழந்தையோட வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் நிறையா அற்புதங்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நல்லதே நடக்கும். சாய்ராம்.